ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் மிர்ச்சி குளங்கள் சித்ரா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா சின்னதாக க்யூட்டாக அழகாக ஒரு கோலம் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டோம்னா 5 புள்ளி வச்சு ஃப்ளவர் டிசைன் மட்டும் போட்டோம்னா அது லுக் எடுத்து கொடுக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, ஒரு சர்க்கிள் போட்டு அதில் டார்க் பிங்க்கு, அதுக்கு மேலே ஒரு ரெட்டு அண்டு ஓரமாக பார்த்தோம்னா ப்ளூ கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு, இப்போ திரும்ப உள்ள இன்சைடில் என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா லைட் பிங்க் கொடுக்குறோம். இந்த லைட் பிங்க் கொடுக்குறதுனால என்னன்னு பார்த்தோன்னா அந்த ரெட்டு நல்லா யூனிக்காக எடுத்து காட்டும். இந்த ப்ளூ நம்ம இதுக்காக ஓரத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தோம்னா இது நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஓரமாக ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நடுவில் புள்ளி வச்சு 5 புள்ளி வச்சு சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட போகிறோம். இந்த ஃப்ளவர் பார்த்தோம்னா புள்ளி எல்லாமே போடலாம். நான் 5 புள்ளி வச்சு நானே ட்ரை பண்ணி இது போட்ட கோலது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி இந்த கோலத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். நான் முடிஞ்சால் கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. அதை கண்டிப்பாக செய்கிறேங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளவரில் பார்த்தோம்னா இன்சைடில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்கேன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே இன்சைடில் குட்டி குட்டியாக எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தோன்னா இந்த ப்ளூ கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவுட்லைன் ப்ளூ, அதே மாதிரியே உள்ளே பார்த்தோன்னா சின்ன சின்ன பிட்டாக பார்த்தோன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அந்த ப்ளூ கலருக்கு மேலே அடுத்ததான் நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம் பார்த்தோன்னா ஒய்லட் கலர், டார்க் ஒய்லட் கலர் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 3 கலர் 2 கலர் சேர்ந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் கொடுத்தோம்னா நல்லா அழகாக இருக்கும். நம்ம ஒரே கலரே கொடுத்தோம்னா அவ்வளோக்கா அந்த ஃப்ளவர் அழகாக எடுத்து காட்டாது. இந்த மாதிரி ஒரு 2 கலர் 3 கலர் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும் கோலம். கண்டிப்பாக பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க. இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் கலரில் அவுட்லைன் திரும்பவும் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம திரும்ப கலர் ஷேடிங் கொடுக்குறப்ப என்னங்க பார்த்தோன்னா அந்த பிளாக் கலர் அவுட்லைன் பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப எகைன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த லுக் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலரில் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுக்குறோம். ஒரு ஜிக்ஸாக் மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ப்ளூ கலர் அப்படியே மொட்டை விட்டோம்னால நமக்கு அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிக்ஸாக் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறோம். அந்த ஜிக்ஸாக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதே திரும்ப பார்த்தோன்னா அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளேயும் அவுட்லேயும் இன்சைட்லேயும் ரெண்டு பக்கமும் நம்ம கொடுக்குறோம். அப்போ பார்த்தோன்னா நல்லா அழகாக எடுத்து காட்டும். நீங்கள் கண்டிப்பாக அதை வாசலில் போடுங்க, அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்தவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. நல்லா அழகாக போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்லட் கலர், டார்க் ஒய்லட் கலர் அவுட்லைன் கொடுக்குறோம். அப்போ அப்படி கொடுக்குறப்ப என்னாகும் பார்த்தோன்னா இந்த ஒயிட் கலரை நல்லா எடுத்து காட்டும். அப்போ சூப்பராக இருக்கும் இந்த கோலம் பார்க்குறதுக்கே. அதில் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு சைடில் 2 லைன் போட்டுட்டு நம்ம இந்த கோலத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கோலம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் போய் நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க, பாருங்கள். எல்லா கோலமும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.